அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் இறைவன் அவர் திட்டப்படி நம்மளை வழி நடத்துகிறார். அந்த நிறைவே நமக்கு போதுமே. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எஸ்யா எழுதிய நூல் அதிகாரம் 54 இறைவார்த்தை 4-7 முடிய. அஞ்சாதே, நீ அவமானத்திற்குள்ளாக மாட்டாய். வெக்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய். உன் கைமையின் இழிநிலையை நீ நினைக்க மாட்டாய். ஏனெனில் உன்னை உருவாக்கியவர் உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். இஸ்ராயேல் தூயவரே உன் மீட்பர், உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். ஏனெனில் கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். அருமையான வார்த்தை இல்லையா? அஞ்சாதே, நீ அவமானத்திற்குள்ளாக மாட்டாய். வெக்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். நாம் என்ன துன்பங்கள் துயரங்கள்ல இருந்தாலும், நம்ம என்ன தவறு செய்திருந்தாலும், ஆண்டவர் ஒரு நொடி நம்மளை கைவிட்டிருந்தாலும் மறுநொடி அவர் பேரிரக்கத்தால் நம்மளை சேர்த்து கொள்கிறார். ஏனென்றால் நம்மை உருவாக்கியவர் அவர் இல்லையா? அவர்தான் நம்மளை படைத்தவர். அவர் படைத்ததினால்தான் நம்மளை நிறைவாக வழிநடத்த விரும்புகிறார். நம்மளை மனம் போன போக்கில் வாழ விட்டு பின்பு அவர் பக்கம் இழுக்கிறார். ஏனென்றால் இஸ்ராயேலின் தூயவர் தான் நம் கடவுள் இல்லையா? நம் ஒவ்வொருவருக்கும் அவர்தான், உலகம் முழுமைக்கும் கடவுள் என அழைக்கப்படுவோரும் அவர்தான். அப்ப அவர் ஒரு நொடி பொழுதில் நம்மளை கைவிடும் போது நாம் எப்படி இருக்கிறோம்? மனம் உடைந்து போகிறோம். கைவிடப்பட்டு போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் மனம் உடைந்து தள்ளாடி எனக்கு ஆதரவு இல்லையே என்று சொல்லும் நிலையில் இருக்கும் நம்மளை இறைவன் அழைத்துள்ளார். எதற்கு? நற்பணி செய்ய, நாம் நலமாக வாழ அல்ல, பிறருக்கு நன்மையான காரியங்கள் செய்ய. நம்மளால் செய்ய முடியும் என்று இறைவன் நினைக்கிறார். அவர் கொடுத்த வரப்பிரசாதத்தை நாம் பலவாறு பயன்படுத்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நாம் அதை பயன்படுத்துகிறோமா? அப்படி நாம் பயன்படுத்தாத போதுதான் நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்றார். அப்போ அவர் கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யாமல் இருக்கும் போதுதான் அவர் நம்ம மீது சீற்றத்தோடு, அவர் சினத்தோடு நம்மளை தள்ளி வைக்கிறார். அந்த தள்ளி வைப்பு, ஒரு நொடி தள்ளி வைக்கிறது, அந்த சீற்றம் நம்மளை எந்த அளவுக்கு ஆளாக்குது பாருங்க. ஒண்ணுமே இல்லை, அந்த உலகமே இல்லை, எல்லாமே கைவிட்டுட்டு நம்மளை. ஆனா நாம் அழுகையும் கண்ணீரோடு மீண்டும் அவரிடம் வரும்போது அவர் நம்மளை மீண்டும் சேர்த்து கொள்கிறார். நான் ஒரு நொடி தானே உன்னை கைவிட்டேன், நீ என்ன நோக்கும் போது நான் கண்டிப்பாக உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் படைப்பின் ரகசியமே அவரல்லவா? நம்மளை உருவாக்கியவர் அவரல்லவா? நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுது அவருக்கு இல்லையா? அந்த தெரிந்ததல் மூலமாக தான் நாம் நிறைவாக வாழ்கிறோம். அந்த வாழ்வு, இந்த வாழ்வு அவர் தந்தது இல்லையா? இந்த வாழ்வு தந்தது அவரை நாம் மறந்தோம் என்றால் நாம் நன்றி கெட்டவர்களாக ஆவோம், அவர் சினத்திற்கு ஆளாவோம் இல்லையா? அப்போ நம்மளை அவர் அழைத்தவர் ரொம்ப பெரியவர். அவர் அழைப்பின்படி நாம் எந்த வகையில் நாம் செயல்படுகிறோம் என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் நினைத்தோம் என்றால் நாம் நிறைவாக வாழ்வோம். அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆமாண்டவரே, எங்கள் பாவங்கள், எங்கள் குற்றங்கள், எங்கள் குறைகள், பிறரை குற்றப்படுத்தினது, முறுமுறுத்தது எல்லாமே சேர்ந்து உமக்கு எதிராக பாவங்களாக வந்தது ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படியாதது, வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்காதது எல்லாமே அந்ததால் நீர் ஒரு நொடி எங்கள் மீது சினப்பட்டீர் ஆண்டவரே. அந்த சினத்தால் நாங்கள் நொறுக்கப்பட்டோம் ஆண்டவரே, வாதைகள் பட்டோம் ஆண்டவரே, வேதனைப்பட்டோம் ஆண்டவரே, என்ன செய்வது வாழ அறியாது தவித்து நின்றோம் ஆண்டவரே. அந்த தவித்து நின்ற நிலையிலையும் எங்கள் மீது நீர் இரக்கம் கொண்டு எங்களை சேர்த்து கொண்டீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. மருத்துவராய் வந்தீர், நலமாக்கும் தைலத்தால் எங்களை நிறைவுபடுத்தினீர், குணப்படுத்தினீர் ஆண்டவரே. எங்களுக்கு அன்றாட தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை இமைக்குள் வைத்து பாதுகாத்தீர் ஆண்டவரே. அதற்கெல்லாம் நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.